வணக்கம் நண்பர்களே. கோவளத்தில் நடைபெறுகின்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடுல முதலமைச்சர் விஜய் அதிரடியா பேசியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் தலைமையில நடக்குது. அவர் கலந்துக்கிறாரு. இதுல பல்வேறு தென் மாநில முதலமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க. இதுல என்ன திரு விஜய் பேசினாரு முதல்ல சொல்லிட்டு யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு அப்புறம் சொல்றேன். முக்கியமாக பல்வேறு விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாரு. நீர் தொடர்பாக, நீட்டு தொடர்பாக எல்லாம் பேசிட்டு இதுல எது ஹைலைட் ஆச்சு அப்படின்னா மறுவரையறை தொடர்பா அவர் பேசினது. மறுவரையறை தொடர்பா திரு விஜய் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, மத்திய அரசு மறுவரையறை கொண்டு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வருவதாக இருந்தால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு இழப்பு எதுவும் ஏற்படாத வகையில் சட்டம் கொண்டு வர வேண்டும். இது திரு விஜய் பேசியிருக்கிறாரு. இதை திரித்து பல்வேறு ஊடகங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கின்றன. ஏதோ அவர் முதல்ல கூட்டத்துல சட்டப்பேரவை கூட்டத்துல போட்ட தீர்மானத்திற்கு மாற்றாக நடந்துகிட்டார் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. அது தொடர்பா விரிவா பேசுவோம். முக்கியமா இது முக்கியமான மாநாடு. சென்னையில நடக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குங்க. என்னன்னா, தமிழகத்தில் இதுவரை வராத ஒரு ஆட்சி. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்து விட்டார். இது ஒரு பெரிய அளவுக்கான புரட்சி, மக்கள் புரட்சி. இந்தியாவுக்கே உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கான மாபெரும் இளைஞர் புரட்சி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி எல்லாம் வருது. பல்வேறு ஊர்களில் இளைஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக அமைந்தது எதுவென்றால், இளைஞர்கள் மனம் மாறினால் ஆட்சி அதிகாரம் மாறிவிடும் அப்படின்னு உலகத்திற்கே தெரிய வைத்த ஒரு ஆட்சி தான் திரு விஜயோட ஆட்சி. அவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சு. ஆட்சிக்கு 2.25 வருஷத்துல வந்துட்டாரு. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு புரட்சிங்க. 108 சீட்டு ஜெயிச்சாங்க. இருந்தாலும் கூட 118 ஜெயிச்சிருக்கணும். இருந்தாலும் கூட கட்சி ஆரம்பித்து கூட்டணி அமைக்காமல் தனியாக நின்று ஒரு மாபெரும் அளவுக்கான வெற்றி பெற முடியும் என்று உலகுக்கு காட்டிய ஒரு முதலமைச்சர் திரு விஜய். இது வரலாறுங்க, வெறும் புகழ்ச்சி அல்ல. திரு விஜய் அவர்களுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இந்தியாவில் பல மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குங்க. இந்தியா முழுக்க அவரை பற்றி பேசுறாங்க. அவருடைய ரீல்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது இந்தியா முழுக்க பரவுது. அவருடைய பெருமை ஏதோ அவரு வடநாட்டுல வந்து சாதிச்சு காட்டிடுவாரு அப்படின்னு வடநாட்டு மக்களும் அதிக அளவுக்கான மதிப்பு கொண்ட தலைவராக திரு விஜய் இருக்கிறார். இது திரு மோடி அவர்களுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் நன்றாக தெரிகிறது. தமிழகத்தில் இந்த மாநாடு நடக்கும்போது திரு விஜய் அவர்களுடைய செல்வாக்கு இந்தியா முழுக்க இன்னும் பல்கி பெருகும் அப்படின்னு நல்லாவே தெரியும். நல்லாவே தெரிஞ்சுதாங்க இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான அரசியல் காரணம் இருக்குங்க. இந்த மாநாட்டில் யார் யார் கலந்துக்கிறாங்க? ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, அப்புறம் கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீசன் கலந்துக்கிறாங்க. தெலுங்கானா துணை முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. மற்ற யூனியன் பிரதேசங்களுடைய துணைநிலை ஆளுநர்கள் கலந்துக்கிறாங்க, அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க. இதுல திரு விஜய் அவர்கள் பேசின பேச்சு என்ன அப்படின்னா, முக்கியமாக மறுவரையறை பத்தி பேசினாரு. அது கொஞ்சம் விளக்கமா பேசணும். அதிகமா இது பேசினார் அப்படின்னா, நீட் தேர்வு விலக்கப்பட வேண்டும், தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும், +2 அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியில் சேர, மருத்துவ படிப்பில் சேர அனுமதிக்கப்பட வேண்டும். இது கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் முல்லை பெரியாறு அணையை 152 அடியாக உயர்த்திக் கொள்வதற்கு அனுமதி வேண்டும், வழிவகை காண வேண்டும். முக்கியமாக தண்ணீர் பிரச்சனை தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எல்லோரும் மதிக்கும்படி செய்ய வேண்டும். பக்கத்துல யாருக்கு வந்திருக்கிறாரு? கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார். ஐயா, தண்ணி கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. கொடுக்கறாங்களா இல்லையாங்கிறதுக்கு எந்த வித கட்டுப்பாடும் இல்லை, அதிகாரமும் கிடையாது. மாட்டோம் அவங்க சொன்னாங்க அப்படின்னா மாற்றம் தான். இதை மாற்றுங்கள் என்று அந்த மாநில முதலமைச்சர்கள் இருக்கும் இடத்தில் மத்தியில் மிகவும் அதிகாரமிக்கவராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா இருக்கக்கூடிய இடத்தில் அவர் பேசுறாரு. முக்கியமான விஷயங்கள் அது. இன்னும் கூட பல்வேறு அம்சங்களை பற்றி பேசியிருக்கிறார். பல்வேறு அம்சங்கள், முக்கியமாக நாட்டு நலன் தொடர்பாக, முக்கியமாக மாநில நலன்கள் தொடர்பாக, தண்ணீர் பிரச்சனை தொடர்பாக, சமூக நலன் தொடர்பாக எவ்வளவோ விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். இதுல மறுவரையறை மசோதா பத்தி அவர் பேசுறது தான் இன்னைக்கு அடுத்ததாக ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? அவர் என்ன பேசினார் அப்படின்னு நேரடியாக எந்த விதமான டிரான்ஸ்கிரிப்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உரையும் வெளியிடப்படவில்லை நாம பதிவுக்கு போற வரைக்கும். ஆனால் பல்வேறு ஊடகங்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னது என்றால் தெளிவாக கவனிக்க வேண்டும். மறுவரையறை எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா, நாட்டில் இருக்கின்ற மக்களவை தொகுதி எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். இப்ப 543 இருக்குங்க. அதை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக மறுவரையறை மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர நினைக்குது. ஆனா மத்திய அரசுக்கு, பாஜக கூட்டணிக்கு 2/3 அளவுக்கான உறுப்பினர்கள் இல்லை.
இதற்கு யார் உதவ வேண்டும்? ஏற்கனவே அதிமுக உதவும். திமுக எப்படி உதவும் அப்படின்னா, திமுக சில எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா, மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் 50% இடம் அதிகரிக்கப்படும்னு சொல்லுது. என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டுக்கு 39ன்னா 59,000, உத்தரப்பிரதேசத்திற்கு 80 இருந்ததுன்னா 120,000. சரி, நல்லது, எல்லாருக்கும் நியாயம். ஆனால் என்னன்னா, இது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பானது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2026, 27 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது அல்லவா, இது தொடர்பாக மாற்றங்கள் பிறகு வரும் என்று அதில் ஒரு சட்ட பிரிவு இருந்து விட்டால் என்னாகும் அப்படின்னா, தமிழ்நாடு போன்ற, கர்நாடகா போன்ற, கேரளா போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கின்றன. எதிர்காலத்தில் மக்கள் தொகையை கணக்கிட்டு இடங்கள் வரையறுக்கப்பட வேண்டும் என்றால், சரி தமிழ்நாடு 59 வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் 80லிருந்து 140, 150 வரைக்கும் டபுள் கூட ஆயிருக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆச்சுன்னா பாஜக போன்ற கட்சிகள் என்ன பண்ணும்னா, அந்த ஒரு 3-4 மாநிலங்கள்ல ஜெயிச்சாவே போதும், ஆட்சிக்கு வந்துடலாம். இதை காங்கிரஸ் கூட ஏற்றுக்கொள்ள கூடுங்க, சொல்ல முடியாது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பயங்கரமா பாதிக்கப்படும். தமிழக சட்டப்பேரவையில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை என்ன சொன்னாங்கன்னா, 543 என்ற மக்களவை தொகுதிகளை ஃப்ரீஸ் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. மகளிருக்கு இடஒதுக்கீடு மசோதாவை செயல்படுத்துங்க, இதுக்குள்ளே செயல்படுத்துங்க, எதுக்கு இடங்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மத்திய அரசு என்ன பண்ணுது, இல்லைங்க இப்போதைக்கு 50-50% இடம் மறுவரையறை மூலம் இடங்களை அதிகப்படுத்தலாம்னு சொல்றாங்க. இதுக்கு அநேகமா திமுக சம்மதிச்சிரும். மக்களவையில, மாநிலங்களவையில வாக்கு எண்ணிக்கை, அதாவது இது தொடர்பா வாக்கெடுப்பு வரும்போது அப்ஸ்டெயின் பண்ணா, வெளியேறினாவே போதும், அந்த மசோதாக்கள் ஜெயிச்சிடும். இதன் மூலமாக திமுக பாஜகவை நெருங்கிவிடும், கூடிய சீக்கிரத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றுவிடும் செய்திகள் சொல்லுது. இதுல திரு விஜய் அவர்களுக்கு, தாவேகாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, மக்களவையிலயோ மாநிலங்களவையோ இல்ல. இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. இதுல விஜய் என்ன மாற்றம் சொன்னாரு? அவர் என்ன சொன்னார்னா, ஐயா இப்போ கொண்டு வருவது மட்டுமல்ல, எதிர்காலத்தை எப்போது மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு இடம் அதிக அளவுக்கு செய்யப்படும், தொகுதி வரையறை செய்யப்படும், மக்கள் தொகை கணக்கெடுப்பதி மக்கள் தொகை நாடாளுமன்ற தொகுதிகள் வரையறை செய்யப்படும், மறுவரையறை செய்யப்படும் அப்படின்னா, இந்த மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற தென் மாநிலங்களுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்பட்டு விடாதபடி சட்டம் கொண்டு வர வேண்டும் சொல்றார். என்ன தப்பு இருக்குதுல? என்ன அது சட்டம் கொண்டு வரலன்னா ஆதரிக்க போறது இல்ல. இதுல மனம் மாறிவிட்டார், அவர் அப்படியே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி விட்டார் அப்படின்னு சில ஊடகங்கள், திமுக சார்ந்த ஊடகங்கள் சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. திரு விஜய் அவர்கள் அப்படி சொல்லியிருந்தால் நமக்கும் ஏற்பு கிடையாது. ஆனால் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அவங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப தன்னுடைய நிலைப்பாடுகளில் மாற்றமில்லாமல் செல்பவர் திரு விஜய் அவர்கள். மத்திய அரசுக்கு எந்த ஸ்டேக்கும் கிடையாதுங்க. மத்திய அரசோடு நல்லுறவு பேணப்படுதுன்னு அவர் எப்பவுமே சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. பல்வேறு விஷயங்களில் தென் மாநிலங்களோடு இணக்கமான உறவு ஏற்படுத்தப்படும் என்றும் இந்த மாநாடு சொல்லியிருக்கிறார். ஆகையால விஜய் அவர்களை தவறாக சித்தரிப்பது என்பது சிலருக்கு அரசியல் லாபம் தரும் என்று நினைத்தால் அவர்களுக்கு இழப்பாக போகும். திரு விஜய் அவர்கள் தெளிவாக பேசியிருப்பார், தெளிவாக பேசுபவர். அரசியல் லாபங்கள் அவருக்குத்தான் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.